வணக்கம் திரு இளந்தமிழ் ஆர்வலன், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். ஐயாவுடைய கருத்துக்கு பின்பு. இன்றைக்கு டிசம்பர் 24 மக்களால் சரித்திர நாயகன், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், ஏழைகளின் ஏந்தல் விடிவெள்ளி என்றெல்லாம் மக்கள் புகழக்கூடிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைந்து 38ஆம் ஆண்டு நினைவு நாள். அத்தோடு அண்ணாவுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தலைவராக இருந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 52வது நினைவு நாள் ஆகிய இந்த நாளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்திவிட்டு, இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய அந்த நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்திவிட்டு, தந்தை பெரியாரின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடையே பேசும்போது பல்வேறு முக்கியமான விஷயங்களை புள்ளி விவரங்களோடு ஒரு பொருளாதார நிபுணர் எந்த அளவுக்கு அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து வைத்து ஒரு விவாதம் செய்வதைப் போல செய்தியாளர்களிடத்தில் பல்வேறு செய்திகளை எடுத்து வைத்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதில் அம்மா அவர்கள், மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லும் பொழுது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் அந்த கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ என்கின்ற அந்த பணியை, அதற்கு முன்பாக ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பரம்பரையாக வாரிசு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களே வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை எல்லா கிராமத்திலையும் இருந்ததை பார்த்து இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை அரசு பதவியாக உருவாக்கி, அதுல அந்த குடும்பம் வாரிசாக வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும் பலன் பெறுவதை, அதிகாரத்தை சுவைப்பதை, இந்த நிலையை மாற்றுவதற்கு அதுல பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. இந்த பல்வேறு வேறுபாடுகளுக்கு இடையே மக்கள் வாழுகின்ற நிலையில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருப்பது சரியல்ல என்பதை புரிந்து கொண்டு மிக அழகாக சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு முடிவுதான் அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்ற அந்த புரட்சிகரமான ஒரு விஷயத்தை செய்து, இன்றைக்கு எந்த ஜாதியை சார்ந்தவர்களாகவும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த தேர்வை எழுதி அரசு பதவிக்கு அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்கின்ற பதவிக்கு யாரு வேண்டுமானாலும் வர முடியும் என்பதுதான் உண்மையான சமூக நீதி. அதுதான் புரட்சி. அதனால்தான் இந்த நாடு, தமிழ்நாடு, அவரை புரட்சி தலைவர் என்று அழைக்கிறது. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு 50 விழுக்காடு என்று இருந்து கிரீமி லேயர் போன்ற அந்த தடைகளை எல்லாம் உடைத்து அதை 68 விழுக்காடாக மாற்றியிருந்தார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த போது அதை 69 விழுக்காடாக மாற்றி அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையிலே அதை இடம்பெறச் செய்து அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து, இன்றைக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாடு தனித்து நின்று இந்த சமூக நீதிக்கான மண் என்பதை நிரூபிப்பதற்கான மிகப்பெரிய புரட்சியை செய்த இருவரும் தலைவர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தாய் அம்மா அவர்களும் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. இதில் இந்த 2 தலைவர்களையும் இதனால் தான் அந்த புரட்சி என்கின்ற அடைமொழியை சொல்லி மக்கள் அழைக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு விளம்பரத்தால் மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஆட்சியின் அந்திம காலத்தில் இருக்கும்போது கூட அறிவிழந்து செயல்படக்கூடிய, மக்களுக்கு அந்நியமாக இருந்து கொண்டு ஊதாரித்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை, அதாவது அடிவருடி திமுகவை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாருக்கும் இது புரியாது என்பது முதற்கட்டமாக சொல்ல வேண்டிய செய்தி. அதே போல பொருளாதார அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னார்கள், எப்படி இந்த திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்துவிட்டு ஏதோ பெரிய சாதனை செய்து விட்டதை போல பீற்றிக் கொண்டிருக்கிறார்களே, மக்களை இந்த அவலத்துக்கு தள்ளியதுதான் இந்த விளம்பர திமுகவினுடைய இந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனை என்பதை குறிப்பிட்டு காட்டிய, அத்தோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூர், அதுல ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை வரவிருக்கின்ற வாய்ப்பு ஏற்பட்ட பொழுது டாடா நிறுவனத்தினுடைய டைட்டன் தன்னுடைய தொழிற்சாலையை அங்கு உருவாக்க முனைகின்ற பொழுது அரசாங்கம் அதற்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து கொடுத்து கிட்டத்தட்ட 27.88%, அதாவது தோராயமாக 28 விழுக்காடு பங்குகளை தமிழ்நாடு அரசு அதில் முதலீடு செய்து
இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு அந்த பங்குகளினுடைய மதிப்பு 85,000 கோடிக்கு மேலாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொருளாதார சாதனையை படைத்ததனால்தான் அவரை புரட்சி தலைவர் என்று மக்கள் அழைக்கிறார்கள். இதே பாணியில நமக்கு முன்னாலே இருந்து சாதனை படைத்த தலைவர்களை பின்பற்றக்கூடிய அந்த வரிசையில் தான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் பங்குகளை மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியிலே மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது விற்பனை செய்ய வேண்டும், தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது அதிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலையிட்டு நீங்கள் விற்பதென்று முடிவு செய்துவிட்டால் நீங்கள் தனியாருக்கு விற்பதை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி என்னுடைய கவனம் சரியாக இருக்குமே என்று சொன்னால் கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய்க்கான பங்குகளை தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கி வைத்து அந்த நிறுவனம் தனியார் கைகளுக்கு சென்று விடாமல் அகில இந்திய அளவில் ஒரு கிரைசிஸ் வந்த போது அதை தாங்கி பிடிக்கின்ற ஆற்றலும் ஆளுமையும் படைத்த தலைவராக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்ததால் தான் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் இரு பெரும் தலைவர்களையும் அந்த புரட்சி என்கின்ற அடைமொழி சொல்லி மக்கள் அழைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு கடன் சுமை இவ்வளவு அதிகமாக இருக்கிறதே, இதுல திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில 2021 ஆண்டு தேர்தல் அறிக்கையில 550வது வாக்குறுதியில மிக தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு தேதியில 6 லட்சம் கோடி அரசினுடைய கடன் சுமையாகவும் பொதுத்துறை நிறுவனங்கள் மீது 3 லட்சம் கோடி கடன் பெறப்பட்டிருக்கிறது. இதை குறைப்பதற்கு அவங்க வரிசையா அடுக்கியிருக்காங்க. அடுக்குமொழியிலேயே அளவலாவி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த திமுக வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஊழலை ஒழித்து வீண் செலவினங்களை தவிர்த்து வருவாய் இழப்பை தடுத்து உற்பத்தியை பெருக்கி வருவாயை அதிகரித்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, வீண் செலவினங்களை அறவே தவிர்ப்பதுதான் இன்றைக்கு கார் ரேஸ் உள்ளிட்ட ஆடம்பரமான விளம்பர நிகழ்ச்சிகளுக்கு திமுக இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் பல வெளிநாடுகளுக்கு ஆண்டுதோறும் 2 முறை சென்று பல்லாயிரம் கோடி கொண்டு வருகிறேன் என்று கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் போய் சொல்லி மக்கள் பணத்திலே வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் வீண் செலவை அறவே தவிர்ப்பதா என்று மக்கள் கேட்கிறார்கள். இது மாதிரி வரி வருவாயை பெருப்பதற்கான எந்த புதிய திட்டங்களும் கிடையாது. முறையான நிதி நிர்வாகம் கிடையாது. இவதெல்லாம் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதியில சொல்லி இவர்கள் போட்ட ஆட்டத்துல, இந்த ஆணவத்தில் போடுகின்ற ஆட்டத்துல திமுக ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலையும் இன்றைக்கு 8,000 முதல் 10,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அதிகமாக நாம் மின் கட்டணத்திலும் பால் கட்டணத்திலும் பிற விலை உயர்விலும் நாம் அதாவது மக்கள் தலையிலே சுமை ஏறி இருக்கிறது என்பதை கூட கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு காலையிலே தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தலைவர்களுடைய உண்மையான வாரிசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா என்கின்ற அந்த ஒரு செய்தியை என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். இளந்தமிழ் ஆர்வலன் ரொம்ப நேரம் நான் காக்க வச்சிருக்கிறேன். இவர்கள் அனைவரும் பேசியது அதிமுகவின் சார்பில் உங்களுடைய ரத்தின சுருக்கமான சிறப்பு கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது இன்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது என்னன்னா, மக்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக நானாதான் இருப்பேன், தவறுகளை திருத்துவேன் என்று சொல்லுகிற பொழுது அது திமுகவில் நடக்கிற தவறாக இருந்தாலும் சரி, இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறினால் திமுக கடந்த முறை ஆட்சிக்கு வந்ததே என்று சொல்கிறார்களே, அந்த தவறை திருத்துவதாகவும் நான் பொருள் கொள்ளுகிறேன். வெரி குட். அந்த அடிப்படையில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே தீருவேன், இந்த தவறுகளை திருத்தியே தீருவேன் என்ற ஒரு முழக்கத்தை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இதுல திமுக எப்போவெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குழப்பத்திலே, ஒரு பின்னடைவிலே, ஒரு சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சூழல்ல தான் இருந்தது. நான் பலமுறை நம்முடைய விவாத மேடையிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திமுக எத்தனை லட்சம் கோடி, 12 லட்சம் கோடியை நோக்கி அரசனுடைய கடன் சுமை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை என்று ஒரு 2,000 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு தரவில்லை என்ற ஒரு நொண்டி சாக்கை சொல்லிக்கொண்டு இவர்கள் காலம் கடத்தி விடலாம் என்று பார்க்கிறார்கள். எனக்கு நேரம் இல்லை இன்னைக்கு. இல்லைன்னா இந்த திமுக செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் எல்லாம் நான் புள்ளி விவரமாக கணக்கு விளக்கோடு நான் சொல்லுவதற்கு காத்திருக்கிறேன். இதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள் அம்மா. இது லேப்டாப் கொடுத்தார்கள் என்று ஏதோ அது ஒரு இலவச திட்டம் கிடையாது. 2011 இருந்து அம்மா அவர்கள் செய்து கொடுத்த நலத்திட்டங்கள், அது பள்ளிக்கு குழந்தைகள் செல்லுவதற்கு சைக்கிளாக இருந்தாலும் அவங்களுடைய 2 செட்டு சீருடை, காலணிகள், புத்தகப்பை,
எழுது பொருட்கள், நோட் புக்கு, பேனா, பென்சில், கலர் பென்சில் உட்பட கணித உபகரண பெட்டி, அது மட்டும் இல்லாம கடைசியா மடிக்கணினி கொடுத்ததுனால் அகில இந்திய அளவில் 2016 24% தான் உங்களுக்கு உயர்கல்விக்கான என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அப்போதே 45 விழுக்காடு இருந்தது என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த சாதனை தான். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த சத்துணவு திட்டம். அப்பவே குழந்தைகளுக்கு காலணி என்றெல்லாம் அந்த கல்விக்கான விஷயத்தை அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது. இப்ப திரு சரவணபெருமாள் அவர்கள் கூட சொன்னாங்க, +10+2 என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியாததெல்லாம் அந்த காலத்துல 11ஆம் வகுப்பு என்பது நீங்க பியூசிக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். 11 வகுப்பு பள்ளியிலே படித்து விட்டு கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்லூரிகளின் எண்ணிக்கை குறைவு. அது மட்டுமல்ல, கிராமத்துல ஏழை எளிய மக்கள் இன்னொரு ஊருக்கு சென்று கல்லூரியில குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பொருளாதார காரணங்களால் தடைப்பட்டது என்பதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு புரட்சிகரமான திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது. அந்த வழியிலே வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு ஏராளமான விஷயங்களை கொடுத்து அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது 45 விழுக்காடு 2016 இருந்தது. இன்றைக்கு திமுக இந்த மாணவர்களுக்கு கொடுத்த திட்டங்களின் மூலமாக இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னவாக இருக்கிறது என்பதை படித்தவர்கள், இளைஞர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இவங்க செய்யற மோசடி என்னவென்று சொன்னால் 5 ஆண்டு காலமாக நாங்கள் லேப்டாப் கொடுப்பதா, டேப் கொடுப்பதா என்று சொல்லி ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க வேண்டியது. அது +1 +2 மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, தோராய கணக்கு 10 லட்சம் என்று வைத்துக் கொண்டாலும் அது ஒரு ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் செலவு பிடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிற போது இந்த 5 ஆண்டு காலம் அந்த 1500 கோடி அவர்கள் அமுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் 7500 கோடி ரூபாய் கையில் இருக்க வேண்டும். தாலிக்கு தங்கம் திட்டம் என்பது அந்த குழந்தைகள் நீங்கள் படிப்பை முடித்தால் உங்களுக்கு 25,000 திருமண உதவித்தொகை, மேல் படிப்பு கல்லூரிக்கு சென்று படித்தால் 50,000 திருமண உதவித்தொகை, அதுக்கு மேலதிகமாக தாலிக்கு தங்கம் தருகிறேன் என்று சொன்னால் கல்வியை ஊக்குவிக்கிற திட்டமாக இருக்குமே தவிர வெட்டி செலவாக கிடையாது என்பதை மறுத்து திமுக இன்னைக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோம் 6ல இருந்து 12 வரைக்கும் கூடிய மாணவர்கள் என்று பார்த்தால் அதுலயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 கோடி அவர்கள் மிச்சம் பிடிக்கிறார்கள். 25 கோடிக்குள்ள அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுப்பதில் போய்விடுறது. பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து தாலிக்கு தங்கம் என்று கொடுத்ததில் மிச்சமாகிற பணம் எங்கே போகிறது என்று தெரியாமல் இந்த திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால, நிதி நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால, ஊதாரித்தனத்தினால, ஊழலினால இன்றைக்கு தமிழ்நாடு கடன் சுமையை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வருகின்ற பொழுது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சிலர் செய்த தவறினால் இன்றைக்கு இந்த பின்னடைவு திமுக மீண்டும் ஆட்சிக்கு விட்டது. 2026 நடக்கக்கூடிய தேர்தல் இந்த பிழையை நான் நடக்க விட மாட்டேன், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது என்னுடைய லட்சியம், மீண்டும் ஆட்சிக்கு வரவே விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், விசுவாசிகள், தமிழ்நாட்டு மக்கள் மீது நல்ல நம்பிக்கையும் மக்களுடைய நலனில் அக்கறை வைத்திருப்பவர்களும் உணர்ந்து கொண்டு வருகின்ற நாட்களில் இன்னும் 10-20 நாட்களிலே பல திருப்பங்கள் நடந்து இந்த நாட்டுக்கு நல்ல செய்தி நிச்சயம் வர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து நான் என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன்.